வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் டால்ஸ் வித் யூ வெல் பிரசன்ட். லெட்ஸ் வெல்கம் ரஹ்மான் டி வில்லியர்ஸ் அண்ட் பிரவீன் ஸ்ட்ரிக்ஸ் ஆன் போர்ட். எங்கடா அவனக்கானோ டே, எங்கடா போன? இதான் சர்ப்ரைஸாடா, இதான் சர்ப்ரைஸாடா டே. நான் ப்ராப்பர்ட்டி காமெடின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, சரி வேற ஏதோ பண்றேன்னு நினைச்சேன். கிட்ட வந்து தலைவனுக்கு இது பண்ணியாச்சு, தலைவனோட பிரார்த்தனை கிடைச்சாச்சு, கும்பிட்டுக்குங்க. இந்தாங்க வியூவர் தரிசனம். தலைவன் தரிசனம் கும்பிட்டுக்குங்க. சரி சரி வந்து உட்கார்றா எப்பா சாமி. ஓகே நண்பர்களே, ரெண்டு பக்கமும் ஆர்சிபி ஜெர்சி மாட்டிட்டு ஒரே குஷில உட்காந்துருக்காங்க. அவங்க மூஞ்ச பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. லோக்கல் பாய், கர்நாடகன் காய், தேவ்தூத் படிக்கல் ஷோ தான் இன்னைக்கு. சரியான மேட்ச். என்னதான் த்ரில்லரா இல்லைனாலும் ஒரு சரியான என்டர்டெய்னிங்கான ஒரு மேட்ச். 200+ ஃபர்ஸ்ட் மேட்ச் மொய் வச்சிருக்காங்க. 201 202 டார்கெட். ஒரு செம மேட்ச். ஓவர் டு ரஹ்மான் டி வில்லியர்ஸ். எப்படி என் சைடு தான் திரும்ப பொழக்கிறதுக்கு ஆரம்பிச்சு விடு. என்னப்பா மூஞ்சில அடிச்ச மாதிரி எஸ்ஆர்எச் ஜெயிக்கும்னு சொன்னவரு, மூஞ்ச காமிங்க, இங்க கொஞ்சம் காமிங்க. நீங்களே ப்ரோ கமெண்ட் வேற போட்டிருந்தாங்க, ஆர்சிபினாலே ப்ரோ கலாய்க்கிற மாதிரி லுக் விடுறாரு அப்படின்ட்டு. இன்னைக்கு எல்லாம் வந்துருவாங்க ப்ரோ அடி. எல்லாம் நம்ம டீம், நம்மலாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. என்ன இருக்கு, அடுத்த மேட்ச் ஆர்சிபி ஜெயிக்கும்னு சொல்லுவேன். என்ன கைஸ் விடுங்க கைஸ், அடிச்சுட்டு அப்புறமேட்டு சொல்லிடு ஆர்சிபி எனக்கு பிடிச்ச டீம் தாங்க அப்படின்னு சொல்லிடு. ஆர்சிபி எனக்கு பிடிச்ச டீம் தாங்க, எனக்கு பிடிக்காத டீமே இல்லைங்க ஐபிஎல்ல. படிக்கலுக்கு பதிலா பெத்தல் ஆடணும், படிக்கலுக்கு பதிலா வெங்கடேஷ் ஐயர் ஆடணும்னு எவ்வளவோ பேர் என்னென்னமோ ரூபத்துல எல்லாம் சொன்னாங்க. பட் நம்ம வந்து சொல்லிட்டே இருந்தோம், படிக்கல் வந்து ஆர்சிபின்னு வந்தா ஒரு டிஃப்ரெண்டான பீஸ்ட் அப்படின்ட்டு. இன்னைக்கு வந்து காமிச்சாரு. எதனால வந்து வெரி லாயல் டு திஸ் ஃபேன் பேஸ் அவரு. அதே மாதிரி டொமஸ்டிக்லயும் ஒரு டெரிஃபிக்கான பெர்ஃபார்மன்ஸ் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். அதுக்கு தகுந்தாப்புல இன்னைக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஷாட்ல இருந்து இஷான் கிஷன் அடிச்சதெல்லாம் என்னதான் பவரா அடிச்சாலும் இவர் அடிச்சது ஃபுல்லா எலகன்ஸா இருந்துச்சு. அதுல பவர் இருந்துச்சு, ஆனா ஜஸ்ட் கிளியரிங் த பவுண்டரி லைன் மாதிரி தான் அடிச்சாரு. எல்லாமே சும்மா கிளாஸியா இருந்துச்சு. படிக்கல் பத்தி நீ பேசுறது நான் சொல்லிடுறேன். சொல்றது கொஞ்சம் கூச்சமா தான் இருக்கு, இருந்தாலும் சொல்றேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி படிக்கல் ஹை ஸ்கோரரா இருந்தார்ல ஆர்சிபிக்கு. அப்பயே அந்த பிளிக் எல்லாம் பார்க்க யுவராஜ் மாதிரி இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனா இப்ப சொன்னா கிரெடிட் திட்டுறேன் அப்படின்னு நினைச்சுக்க, நீயே நினைப்ப. இருந்தாலும் சொல்லிடுறேன், சொல்லி வைக்கிறேன். தலைவன் விராட் கோலி இன்னைக்கு வந்து ஒய் ஹி இஸ் அட் லெஜெண்ட் அப்படின்ட்டு காமிச்சான். ஐபிஎல் ஸ்டார்ட் ஆச்சோ அப்பல இருந்து ஹண்ட் பண்ண ஆரம்பிச்சதுதான். அந்த ஹண்டிங் வந்து போய்கிட்டே இருக்கு. அந்த மிருக பசிங்கிறது வந்து அடங்கவே மாட்டேங்குது விராட் கோலிக்கு மட்டும். இயர் ஆன் இயர், சீசன் ஆன் சீசன் அடிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. ஸோ இந்த சீசனும் ஒரு டெரிஃபிக்கான ஸ்டார்ட். சீசனுக்கு ஸ்டார்ட்ங்கிறத விட நின்று அதை முடிச்சு கொடுத்தாரு பாரு, அங்கதான் அதுதான் விராட் கோலி. அந்த ஸ்கோரை வந்து பட்டிதார் அடிச்சிருக்கலாம், படிக்கல எல்லாரும் அடிச்சிருக்கலாம், செம கான்ட்ரிபியூஷன் இல்லைன்னே சொல்ல. அதை வந்து த்ரூ அவுட்டா கொண்டு வந்து நின்று முடிச்சு கொடுத்தது இஸ் கிரேட் என்னை பொறுத்தவரையும். அந்த இதுல வந்து விராட் கோலிக்கு எப்பவுமே கிரெடிட் கொடுத்தே ஆகணும். அண்ட் தலைவன் ஒன் அண்ட் ஒன்லி தலைவன் எண்டர் த 17 years ட்ராட் அப்படிங்கிற ரஜத் பட்டிதார். என்ன அடி இன்னைக்கு, செம்ம அடி. இன்னைக்கு ஒரு கிளினிக்கலான பெர்ஃபார்மன்ஸ் வச்சு நொறுக்குனாரு, பார்த்தோம். வெரி ஹாப்பி. நேற்று சொன்னேன் சீசன் வில் ஸ்டார்ட் வித் பேங்க்னு, ஒரே பேங்க் தான் இன்னைக்கு. சரி ஓகே, முடிஞ்சா உங்களோட போற்றி புகழ்றது எல்லாம் முடிஞ்சா? முடியல. நீங்க வேற எப்படி நாங்க விட முடியும், அதெல்லாம் எப்படி விட முடியும்? இன்னைக்கு விராட் கோலி ப்ரோ அந்த ஒரு ஷாட், அந்த ஸ்ட்ரெயிட் ஷாட் நான் ஏதோ இப்படி வச்சாரு. நான் இன்னும் பாத்துட்டு இருக்கேன். நான் உண்மையாவே வீடியோ கூட அதை போட்டு என்னடா அது இப்படிதான் வச்சாரு. திரும்ப ஏற்கனவே டெல்லி கூட ஒரு மேட்ச் அப்படியே அந்த பக்கம் போகுது. அது லைக் கவர்ஸ்ல ஆடி இருப்பாரு. இது நீங்க லாங் ஆஃப்ல தானே? ஆமா லாங் ஆஃப்ல. நான் உட்காந்து பாத்துட்டு இருக்கேன் 5 ஜாட்டி வச்சு என்னடா பண்ணாரு அந்த மனுஷன் அப்படின்ட்டு நான் நினைச்சிட்டே இருந்தேன் ப்ரோ. நான் கத்திட்டே இருந்தது, என் வீடியோலயும் சரி நம்ம வீடியோலயும் சரி எல்லாத்துலயும் கத்திட்டு இருந்தது. படிக்கல் வெங்கடேஷ் ஐயரை மட்டும் உள்ள கொண்டு வராதீங்க. வெங்கடேஷ் ஐயர் நல்ல பிளேயர்னு இல்ல, பட் படிக்கல் வந்து ப்ரூவ் பண்ணது. அவர் சொன்ன மாதிரி போன வாட்டியும் நல்லா அடிச்சுட்டு போனாரு. திரும்ப டொமஸ்டிக்லயும் போயிட்டு விடாம அப்படியே லைக் ஓகே அவர் ஒரு ஃபார்ம்ல அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாரு. இன்னைக்கு வந்து போன வருஷத்துக்கு போனதை விட டபுளான ஒரு வேற லெவல்ல வந்தாரு ப்ரோ. அந்த எலகன்ஸ் தான் ப்ரோ. எல்லா பக்கமும் அடிச்சு காமிச்சாரு. பத்தி பின்னாடி அடிச்சாரு, திடீர்னு அங்க கவர்ஸ்ல அடிக்கிறாரு, இந்த சைட்ல அடிக்கிறாரு, மாசா ஆடிட்டு இருந்தாரு ப்ரோ. ஓகே, அப்படியே ஃபர்ஸ்ட் நம்ம எஸ்ஆர்எச் பேட்டிங்ல இருந்து அப்படியே போயிடுவோம் வரிசையா. டிராவிஸ் ஹெட் 11 runs அவுட், அபிஷேக் சர்மா 7. ஒரே ஒரு ஆள் சூப்பரா ஆனாரு, இஷான் கிஷன் வந்து ஆர்சிபி ஜெர்சியை பார்த்தாலே அடிக்கிறாரு. எங்க போனாலும் அடிக்கிறாரு, துபாய்லயும் அடிக்கிறாரு, இந்தியாலயும் அடிக்கிறாரு, எங்க பார்த்தாலும் அடிக்கிறாரு. அதே மாதிரி இன்னைக்கும் செம்ம நாக்கு. ஒரு சைடு விக்கெட் போயிட்டே இருந்தாலும் இவரும் அந்த எண்ட்ல வந்து அடிச்சுக்கிட்டே தான் இருந்தாரு. அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி அகைன் ஃபிளாப். ஹென்ரிக் கிளாசன் ரீசெண்டா வந்து இஷான் கிஷனுக்கு வந்து பார்ட்னர்ஷிப் கொடுத்து நல்லாவே ஆடிட்டு இருந்தாரு ஆக்சுவலி.
ஆனா சில ஷாட்ஸ் வந்து இந்த ஓல்டு கிளாஸன் வந்து பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா வந்து குருணால் பாண்டியாட்டே பாத்தீங்கன்னா 2 பால் வந்து ஒன் பிச்ல போகும். அது இன்னும் கொஞ்சம் கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கையில போய் கூட உட்காந்துருக்க சான்ஸ் இருக்கு. பட் அந்த ஓல்டு கிளாஸன் அதெல்லாம் தூக்கி வெளில அடிச்சிருவாரு. ஒரு டெரிஃபிக்கா ஆடுவாரு. இன்னைக்கு அவருக்கு பிடிச்ச கேட்சுமே வரும் அந்த கேட்ச்க்கு திருப்பி. பட் வந்து அந்த பால்லாம் வந்து எங்கேயோ 4-5 ஸ்டாண்டு தள்ளி அடிச்சிருப்பாரு. பட் அந்த ஒரு டெரிஃபிக்கான கிளாஸ் பார்க்கணும்னு ஆசையா தான் இருக்கு. பட் ஹி வில் கம் பேக்னு தோணுது. ஏன்னா அந்த டச் தெரியுது. ஹி வில் கம் பேக் சூனர். சலீல் அரோரா டெபியூட்டன்ட் ஒரு டிசப்பாயிண்டிங் தான். பட் ஸ்டில் லாங் வே டு கோ அவருக்கு. அனிகேத் வர்மா சொல்லியே ஆகணும். இந்த மேட்ச் எப்பயோ முடிச்சிருக்க மேட்ச் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு காரணமே அனிகேத் வர்மா தான். கடைசியா வந்து அந்த ஒரு புஷ் செம்மையான ஷாட்ஸ். அதுவுமே பிளைண்ட் ஸ்லாகிங்லாம் இல்லை, கிளீன் ஹிட்டிங். பாலை பார்த்து பாலோட மெரிட்டுக்கு ஆடுறாரு. சூப்பரா ஆடினாரு. வேலு சொல்லிரு. ஓகே, இன்னைக்கு என்ன பொறுத்தவரை எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் ஃபெயிலியர் ஆர்சிபி செம பிளானோட வந்தாங்க. நம்ம பவுலிங் டிஸ்கஷன் அப்போ அதெல்லாம் நம்ம எலாபரேட்டடா பேசலாம். இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச் ஒரு பேட்டிங் கம்ப்ளீட் ஃபெயிலியர். ஏன்னா டாப் 2 ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல. வேற அவங்க இப்போ பவுலர்ஸ் வந்து டிசைட் பண்ணிட்டு ஒரு லைன்ல போடுறாங்கன்னா இவங்க கொஞ்சம் பிளானை வேற மாதிரி பண்ணிருக்கலாம். இன்டு த பாடி போட்டது டிராவிஸ் ஹெட்டும் பெருசா ஒழுங்கா ஆடல, அபிஷேக் சர்மாவும் ஒழுங்கா ஆடல. ஃபாலோட் பை இப்போ நம்பர் 4ல வந்த நிதிஷ்குமார் ரெட்டியும் ஒழுங்கா ஆடல. ஸோ டாப் 4ல 3 பேர் ஃபெயிலியர். அப்பயுமே ஸ்கோர் வந்து 200 வந்திருக்குன்னா எஸ்ஆர்ஹெச் வந்து ஒரு குட் டோட்டல் போட்டிருக்காங்க. பட் இது ஆர்சிபியோட பேட்டிங் லைனப்புக்கு இது போதுமான்னு கேட்டா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே தெரிஞ்சிருச்சு சின்னசாமின்றது சேஸ் பண்ணிடுவாங்கன்னு. ஸோ இது வந்து பேட்டிங் ஃபெயிலியர் தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி அந்த சைட்ல வந்து எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் ஃபெயிலியர் இருந்தது, ஆர்சிபி ஒரு செம்ம பிளானோட வந்தாங்க. அவங்க பவுலிங் அப்போ டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணலாம். எஸ், நீ சொன்ன மாதிரி அனிகேத் வர்மா வந்து சூப்பரா முடிச்சு கொடுத்தாரு. நம்ம ப்ரிவியூலயுமே பேசியிருக்கோம், அவர் வந்து செம ப்ராமிசிங், லாஸ்ட் இயரே செம ப்ராமிஸ் காட்டினாரு. அதை அப்படியே கேரி ஒர்க் பண்றாரு இந்த இயரும். ஸோ அவர்கிட்டையும் இது உள்ள பினிஷ் சூப்பரா இருந்தது. எண்ட் ஓவர்ஸ் லாஸ்ட் ஓவர்ல எல்லாம் பவுண்டரியே இல்லை. ஸோ அடிக்கிறதுக்கே ஆள் இல்லை, மேலேயே விக்கெட் விட்டுட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு பெரிய லாஸே உங்க பேட்டிங் ஃபெயிலியர் தான் என்ன பொறுத்த வரைக்கும். நான் பேட்டிங் ஃபெயிலியர்னா ஒத்துக்கவே மாட்டேன். எப்படியும் 200 வந்துட்டாங்களே, தட்டி யாரோ 2 பேர் கிளிக் ஆகி வந்துட்டாங்களே. 200ங்கிறது எனி டே. இதே 200 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நீங்க பேட்டிங் பிடிச்சி அடிச்சிருந்தா பேட்டிங் ஃபெயிலியர் தான் சொல்லிப்பா. டாப் 3 கான்ட்ரிபியூஷனே இல்லப்பா, இஷான் கிஷன் மட்டும் தான் அடிச்சிருக்காங்க. இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச் பியூர் அண்ட் பியூர்லி பவுலிங் ஃபெயிலியர். அவங்கள்ட்ட பவுலிங் இல்ல. இந்த 200 ரன் நிறுத்துறதுக்கு பவுலிங் இல்ல. இதே ஸ்கோரை மும்பைட்ட கொடுத்தாலும் 200க்கு வந்து 180 கண்டிப்பா ஆர்சிபி அடிச்சிருப்பாங்க, ஜெயிச்சிருப்பாங்க. மும்பை ஜெயிச்சிருப்பாங்கன்னு நான் சொல்ல வரல. பேட்டிங் ஃபெயிலியர்னா ஒரு 150 ஆல் அவுட்டோ இல்ல 140, அதுதான் பேட்டிங் ஃபெயிலியர். இது டீசென்டான பேட்டிங் தான். சின்னசாமியில வந்து 200 வின்னிங் டோட்டல். அதான் நீ சொல்ல வரியா? சொல்லு. வின்னிங் டோட்டல் டீசென்டான பேட்டிங். அவர் சொல்றது எனக்கு என்ன புரியுதுன்னா, அவரு ஒரே பாயிண்ட் தான் அவர் சொல்றது. நீங்க சொல்ற மாதிரி 150 இல்ல 120ல இருந்தா கம்ப்ளீட் பேட்டிங் ஃபெயிலியர். இது வந்து ஒரு டோட்டல் போட்டாங்க. அதுல எங்க அவங்க அந்த டோட்டல கூட அவங்க டிஃபெண்ட் பண்ண முடியவே இல்ல சுத்தமா அவங்களால. ஒரு 18-19 ஓவர் தான் பரவாயில்ல. அங்க வந்து டோட்டலே கிடையாது. அங்கேயே வந்து ஒரு 20 ரன்ஸ் ஷார்ட் தான். இதே டாப் ஆர்டர்ல அபிஷேக் சர்மாவோ டிராவிஸ் ஹெட்டோ எக்ஸ்ட்ரா கான்ட்ரிபியூட் பண்ணிருந்தாங்கன்னா ஒரு 220 அந்த எக்ஸ்ட்ரா குஷன் கிடைச்சிருக்கும். அதான் நான் சொல்ல வரேன், பேட்டிங் ஃபெயிலியர் தான். டாப் 4ல ஒருத்தன் தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இது எப்படி பேட்டிங் ஃபெயிலியர் இல்லன்னு நீ சொல்ற? பேட்டிங் ஃபெயிலியர் இஷான் கிஷான் இன்னைக்கு பேட்டிங் ஃபெயிலியரா நல்லா ஆனாரா? ஏய், காது கேக்குதா இல்லையா? டாப் 4ல ஒரே ஒரு ஆள் மட்டும் அததான் சொல்றேன். டாப் 4 சொல்லவே முடியாது. கிளாஸன் டீசென்ட்டானாரு. இஷான் கிஷான் செம்மையா 200 சைக்கிள்ல 80 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. சரிடா, இந்த டிபேட்டுக்கு வந்து நம்ம ஒரு நிமிஷம், இந்த டிபேட்டுக்கு வந்து ஆன்சர் வந்து வியூவர்ஸே விட்டுறலாம். டாப் 4ல ஒருத்தன் தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான்றது என்னோட பாயிண்ட். அங்க அட்லீஸ்ட் மினிமம் 2 பேராவது பெர்ஃபார்ம் பண்ணுன்றதுதான் என்னோட பாயிண்ட். நம்ம அப்படியே ஃபார்வர்ட் போயிடலாம். இது நம்ம பேசிட்டே தான் போயிட்டே தான். ஒரு பாயிண்ட் உங்களோட தாட் சொல்லுங்க. ஒரே பாயிண்ட் தான். என்னன்னா அவங்க வந்து ஃபெயில் ஆனாலுமே அவங்களால 200 கொண்டு போக முடியுது. இது ஆர்சிபின்றதுனால ஓகே. இதே வந்து வேற ஏதாவது கிரவுண்ட்ல இருந்துன்னு வச்சுக்கோங்க, 200 போயிட்டாலே அவங்களுக்கு ஒரு பிளஸ் தான். இன்னைக்கு வந்து அவங்க ஃபெயில் ஆனாலுமே அந்த 3 பேர் ஃபெயில் ஆயிட்டாங்க. அப்புறம் கூட கேப்டன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அவருக்கு ஓகே ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் கேப்டனா கொடுத்தாங்க. அவர் எப்பவும் ஆர்சிபி அடிக்கிறது வேற, நீ கேப்டன் வந்து அடிக்கிறது வேற. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஹோல்ட் பண்ணி அவர் எப்படியும் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துட்டு போயிட்டாரு ஒரு 150 கீழே. அது வந்து கிளாஸின் அவர் சொன்ன மாதிரி இந்த வாட்டி அவரோட பெஸ்ட்லாம் இல்ல. நல்லா ஆடலன்னு சொல்ல முடியாது. பட் இதே பழைய கிளாஸ்னா இருந்தா நேரத்துக்கு அந்த 30 பாலுக்கு ஒரு 50-60 ரன் அடிச்சுட்டு போயிருப்பாரு. இன்னைக்கு வந்து ஓகே அந்த ஆங்கரிங் ஆடிட்டு இருந்தாரு. ஷாட்ஸுமே இன்னும் அவரோட ஷாட்ஸ் எப்படி நம்மளுக்கு தெரியும், எங்கேயோ தூக்கி அடிப்பாரு. இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு இல்ல. ஆனா அனிகேத் வர்மா கரெக்டா வந்தாரு. அவர் போன வாட்டி ப்ரூவ் பண்ணிட்டாரு. இந்த வாட்டி வந்து இன்னைக்கு எஃபர்ட்லெஸ்ஸா அடிச்சாரு ப்ரோ. அடிக்கிறது வேற. அந்த ஒரு கேட்ச் வர விட்டாங்க, என்ன ஆக போகுதுன்னு அந்த கேட்ச்
அந்த கேட்ச் விட்டதுனால தான் உங்களுக்கு 200 போச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாம் அந்த ஒரு 180 அந்த டைம்ல போயிருக்கும். பட் அவர் விட்டாலுமே அதுக்கப்புறம் ஒரு 3 6 அடிச்சு அந்த 200 எடுத்துட்டு போய் வச்சுட்டாங்க. சோ இந்த மேட்ச் இதுக்கு ஓகே. மத்த மேட்ச்லாம் வந்து இது மாதிரி 200 பிளஸ் எடுத்துட்டு போயிட்டா உங்களுக்கு ஒரு பிளஸ்ஸா தான் இருக்கும். அதுவும் 3 பேர் ஃபெயில் ஆகி 200 ஒரு டீமால எடுத்துட்டு போக முடியுதுன்னா அது உண்மையாவே ஒரு சைட்ல பாசிட்டிவ் நோட்டா பார்க்கலாம். எக்ஸாக்ட்லி இதான் ப்ரோ என்னோட பாயிண்ட். இந்த கிரவுண்டுக்கு 200 கண்டிப்பா அக்செப்டபிள் டோட்டல்ல. இது நம்ம வியூஸ்டே விட்டுறலாம். ஓகே, நம்ம அப்படியே ஃபார்வர்ட் போயிட்டு இப்போ ஆர்சிபியோட பவுலிங் பத்தி பேசிடலாம். ஆர்சிபியோட பவுலிங் நான் வந்து ரொம்பவே இம்ப்ரெஸ். பேசலுட் இல்லாமலே இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டா ப்ரீ பிளான்டா வந்திருக்காங்க. உட்காந்து மேட்சுக்கு முன்னாடியே மேனேஜ்மெண்ட்டும் சரி எல்லாம் உட்காந்து யோசிச்சிருக்காங்க. 3 லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்க, ஓவர் த விக்கெட் தான் போடணும். ரைட் ஆர்ம் பவுலர்ஸும் ஓவர் த விக்கெட் தான் போடணும், இன்டு த பாடி தான் போடணும். 1-2 ஃப்ரீ பால்ஸ் போச்சு, அது எல்லாமே கிளியர் பண்ணிட்டாங்க. நீ நல்லா நோட் பண்ணி எல்லாருமே இப்போ சப்போஸ் ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கல, இப்போ வியூஸ் வந்து யாராவது நீங்க பார்க்காம விட்டீங்கன்னா ஹைலைட்ஸ்ல பார்த்தா கூட தெரியும், எல்லாமே இன்டு த பாடி தான் போட்டாங்க. எதுவுமே அவங்க ஹார்ம்ஸ் வந்து ஃப்ரீ பண்ணவே விடல. டிராவிஸ் ஹெட்டும் சரி அபிஷேக் சர்மாவும். அதுதான் ஒரு கீ பாயிண்ட். ஏன்னா இங்க வந்து என்னதான் டுஃபி விக்கெட் எடுத்திருந்தாலும் புவனேஸ்வருக்கும் ஒரு கிரெடிட் தரணும். செகண்ட் ஓவர் வந்து சூப்பரா போட்டு கொடுத்தாரு. 2 4 போச்சு, ஒன்னு வந்து லாஸ்ட் பால்ல இன்சைட் எட்ஜ் ஆகி போச்சு. ஸோ அது அவர் வந்து நல்லா ப்ரெஷர் கீப் அப் பண்ணிட்டே இருந்தாரு. கரெக்டா டஃபி வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஷஃபிள் பண்ணி போட்டாரு, விக்கெட் கிடைச்சிருச்சு. அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடைச்சிச்சு டஃபிக்கு, அது ரொம்ப பெரிய அட்வான்டேஜா இருந்துச்சு. நீங்க உங்களோட தாட் சொல்லிருங்க, நம்ம எலாபரேட்டடா என்ன பேசலாம். ஜேக்கப் டஃபி நம்ம முன்னாடியே சொன்னோம், நம்ம சேனல்ல ரிவ்யூ அப்போ சொன்னதுதான். ஆண்டி ஃபிளவருக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு பவுலரை இவங்க எடுத்திருக்காங்க நம்பி டீம்லனா, அவருக்கு வந்து இந்த பவுலரை எப்படி யூஸ் பண்ணுங்கிற ஒரு பிளானோட தான் கண்டிப்பா எடுத்திருப்பாரு. அதனாலதான் நான் திருப்பி இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருந்தேன். 4 கார்னர் ஷாட்ல ஜேக்கப் பெத்தலுக்கு பதிலா டஃபி தான் ஆகணும். இன்னைக்கு வந்து அவர் ப்ரூவ் பண்ணிருக்காரு எதனால அப்படின்ட்டு. அதே மாதிரி சொல்ற மாதிரி ஆர்சிபி பவுலிங் போடும்போது இனிஷியலா பிட்ச்லயும் கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் இருந்துச்சு. பால் கொஞ்சம் இங்கிட்ட அங்கிட்ட அலைஞ்சுது. ஏன்னா வந்து ரொம்ப நாளா சின்னசாமி பிச்சு மூடி வச்சிருந்ததால கமெண்ட்ரியில சொல்லிட்டு இருந்தாங்க அந்த வாட்டரிங் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஃபியூ ஓவர்ஸ் அலையும், அதுக்கப்புறம் பிச்சு செட் ஆனிச்சுன்னா பயங்கர பேட்டிங் பேரடைஸா மாறிடும்னு சொல்லிட்டு. அந்த ட்ராப்ல தான் எஸ்ஆர்ஹெச்சோட அந்த டாப் ஆர்டர் வந்து டிராவிஸ் ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும் அந்த ட்ராப்ல மாட்டிக்கிட்டாங்க. அண்ட் ஜேக்கப் டஃபி பவுல்டு பிரில்லியண்டா செம்மையா போட்டாரு. அந்த பிளான்ஸ்க்கு போட்டாரு, 4 ஓவர் போட்டாரு. பவர் பிளே தான் அழகா வெளில போயிட்டு ஹேயா உட்காந்துட்டாரு. அவர் வெளில போகும்போது டிகேட்டையும் சொன்னாராம், திஸ் இஸ் த பெஸ்ட் T20 மேட்ச் எவர் பிளேட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு செம்ம பவுலிங் போட்டாரு. அகெயின் எனக்கு என்னன்னா அந்த எக்ஸ்ட்ரா அந்த குஷன் அபிநந்தன் சிங் ஆடி இருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நம்ம ரொம்பலாம் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. பட் மங்கேஷ் யாதவ் ஆடி இருக்கலாமோ அப்படின்ட்டு எனக்கு தோணுது. அந்த ஸ்பெஷல் கடைசியா அந்த டெத் ஓவர் பவுலர் மிஸ் பண்ணாங்க, நல்லா எவிடென்ட்டாவே தெரிஞ்சது. ரொமாரியோ கொடுத்து ரொமாரியோ என்னதான் 3 விக்கெட் எடுத்திருந்தாலுமே அடிச்சிட்டாங்க ரொமாரியோ. புவி சூப்பரா போட்டாரு. இன்னைக்கு புவி ஒரு இடத்துல ஒரு 2ல ஹோல்டு பண்ணாரு, ஜேக்கப் டஃபி விக்கெட்டும் எடுத்தாரு. அதே மாதிரி எண்டுல புவி நல்லாவே ஹோல்ட் பண்ணாரு. ஆனா அந்த டெத் ஓவர்ஸ்ல எனக்கு இன்னுமே கன்சர்ன் இருக்கு. டெத் ஓவர்ல யாராவது ஸ்பெஷலிஸ்ட் பவுலர் போட்டே ஆகணும் அலாங் வித் புவி. அந்த இடத்துல நான் மங்கேஷ் யாதவ் பாக்குறேன். பட் ஆர்சிபி டீம் வந்து அபிநந்தன் சிங் ஏதாவது ஒண்ணு பாத்துருக்காங்கன்னா லெட் தம் ப்ரொசீட் வித் ஹிம். கார்த்திக் தியாகிக்கு என்ன எவனோ ஓட்டினா வெளில உட்கார வச்சுட்டாங்க. இன்னும் வந்து கேட்சல சொல்லக்கூடாது. முதல் மேட்ச் அவங்க சொன்னா தினேஷ் கார்த்திக் வந்து அந்த பிரஸ்லயே சொல்லியிருந்தாரு, அவங்க பார்த்தது வந்து ஹேசல்வுட் இல்லைன்னா லைக் டு லைக் ரிப்ளேஸ்மெண்ட். அவர் எப்படி பாக்குறோமோ அதே மாதிரி தான் இவரையும் நாங்க பார்த்தோம் அப்படின்னாங்க. அதுவும் இல்லாம இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்லியிருந்தாங்க, T20 வேர்ல்ட் கப்ல மொத்தமாவே ஒரு 3 விக்கெட் தான் எடுத்தாராம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இந்த 3 விக்கெட் எடுத்து ஈக்குவல் பண்ணிட்டாராம். சோ அகைன் அந்த மாறும் இல்ல, ஒரு டோர்னமெண்ட்க்கும் ஒரு டோர்னமெண்ட் டிஃபரன்ஸ் தெரியும். அந்த கூட அந்த டீம் என்வாயன்மெண்ட், அதுல அவர் எப்படி செட் ஆகுறாங்க, என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்தது அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியல. அவங்க பிளானிங்லேயே வின் பண்ணிட்டாங்க. சொல்ல மாதிரி கிளியர் பிளான்ல இருந்தாங்க, அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணாங்க. சோ அங்கேதான் அந்த சொன்னது ரெண்டு டீமுக்கு அதான் டிஃபரன்ஸா கமெண்டேட்டர் சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க பிளானிங்ல ஒரு ஸ்டெப் அஹெடாவே இருந்தாங்க இவங்களுக்கு அப்படின்ற மாதிரி. வந்தாரு அந்த டாப் ஆர்டர் 3 நம்ம தெரியும், அதுல யாராவது ஒருத்தவங்க விட்டு இருந்தாலும் அந்த டீமோட டோட்டல் 260 போயிருக்கும். அது ஹெட்டா இருந்தாலும் சரி, அபிஷேக் சர்மாவா இருந்தாலும் சரி. அது 2 பேர் விக்கெட்டையுமே முதல்ல முடிச்சிட்டாரு. திரும்ப நிதிஷ் ரெட்டியுமே ஒரு லைக் அது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சாஃப்ட் டிஸ்மிசல் தான் வந்தாரு. நானே அவுட் ஆயிட்டு போறான்ற மாதிரி அவுட் ஆயிட்டு அவரோட கான்ட்ரிபியூஷன் முடிச்சுட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. டிகே சொல்லியிருந்தாரு, அதுக்கப்புறம் அவர் வந்த மாதிரி முடிச்சிட்டாரு. போயிட்டு வீட்டுல தூங்கினா கூட எங்களுக்கு பாருங்க, ஹோட்டலுக்கு போய் தூங்கினாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் ஜாலியா இருந்தாங்க. அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி யாருமே புவி வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. என்னதான் புவிக்கு நிறைய கிரிட்டிசிசம் எல்லாம் வரும், பேஸ் இல்ல அது இல்ல இது இல்லன்ட்டு, பட் அவருக்கு எப்ப எப்படி போடணும்னு தெரியும். அதே தான் இன்னைக்கு பண்ணாரு. அவர் கிரியேட் பண்ண பேசர்ல தான் அந்த சைட்ல அவரால் விக்கெட் எடுக்க முடிஞ்சது. ஆனா கரெக்டா யூஸ் பண்ணி அந்த 4 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ப்ரோ. அதான் எனக்கு ஓகே பரவாயில்ல, அந்த கான்பிடன்ஸ் வந்துச்சு பாத்தீங்களா அவங்களுக்கு. பரவாயில்ல, நாங்க டெத்ல எதுக்குமே அப்படின்னு டெத்ல வர வச்சாலும் அடி வாங்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சதுனால அவங்களுக்கு ஃபர்ஸ்டே அந்த ஒரு 4 ஓவர்ஸ் முடிச்சு அதை கரெக்டா பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அபிநந்தன் சிங் வந்து அவர் எதுக்கு எடுத்தாங்கன்னு சொன்னது வந்து விராட் கோலி 2 வாட்டி விக்கெட் எடுத்தாராம் ப்ரோ வார்ம் மேட்ச்ல. சோ அந்த இதுக்காக தான் அபிநந்தன் சிங் அது உள்ள எடுத்துட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு வந்து அவர் லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ப்ரோ. ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச்
அந்த இதுல வந்ததுனால அப்படி போயிருப்பாரு. இந்த இதெல்லாம் அடிக்கிறதுலாம் தப்பு தான். இன்னும் ஒரு 2 மேட்ச் ஆடிட்டு அப்படிதான் பாப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா டெஃபினட்டா மங்கேஷ் யாதவுக்கு எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா லெஃப்ட் ஆர்மர் அப்படியே லைக் டு லைக் ரிப்ளேஸ்மெண்ட் ஃபார் எஸ்தேல், அதுவும் இல்லாம டெத்லயும் போட முடியும். இன்னொரு ஒரு பேட்டிங் டெப்த் வரன்றதுனால இன்னும் கொஞ்சம் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க எல்லாருமே. நானும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணேன். குருணால் பாண்டியா பத்தி பேசுறப்பதான் நிறைய பேர் வந்து போஸ்ட் போட்டுருக்காங்க. குருணால் பாண்டியா அங்க உட்காந்து இப்படி போடுறாரு அப்படி போறாரு. குருணால் பாண்டியா இஸ் நோன் ஃபார் தட். அவர் அப்படிதான் ஆரம்பிச்சிருக்காரு. திடீர்னு பவுன்சர் போடுவாரு. அவர் டிஃபரெண்டா ஏதாவது பண்ணிட்டே இருப்பாரு. அவர் வந்து இந்த ஸ்லோவா மீடியம் வந்து ட்ரெடிஷனல் ஆர்த்தடாக்ஸ் போட்டு கிரிப் பண்ணி பாலை டேர்ன் பண்ணி அப்படியே அந்த டாப் ஆஃப் ஆஃப் ஸ்டம்ப் அடிக்கிற ஆள் கிடையாது. அவர் வந்து இந்த மாதிரி வேரியேஷன் காட்டுவாரு. திடீர்னு ஒய்டியா இருக்கிற மாதிரி போடுவாரு. அந்த மாதிரி போடுற பவுலர். நான் அது வந்து ஒர்க் ஆகும் போது நம்ம பயங்கரமா பாராட்டுறோம். இந்த மாதிரி ஃபெயிலியர்ஸ் ஆகும்போது அவர் திருப்பி வந்து அதை கத்துக்கிட்டு அதுல இருந்து வந்துருவாருன்னு எனக்கு தோணுது. இஸ் a very intelligent bowler. எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. இப்போ வின்னிங் காசுனாலும் நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. புவி தானே ஃப்ரண்ட் லைன் பவர் பிளே பவுலர். எதுக்கு ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து புவியை ஸ்டார்ட் பண்ணாம டுஃபியை ஸ்டார்ட் பண்ணாங்க? உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் இருந்தா ஷேர் பண்ணிருங்க. ஏன்னா எல்லாருக்குமே அந்த மாதிரி டவுட்ஸ் இருக்கும். எனக்கே இருந்தது. நீங்க எதனால அப்படி ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? மேபி அந்த இது பார்த்திருப்பாங்க. இவர் வந்து அபிஷேக் சர்மா வந்து இந்த டால் பவுலர்ஸ், இந்த ஸ்லோவர் ஒன்னு இன்டு த பாடி போடுற பவுலர்ஸ் நிறைய ட்ரபுள் ஆயிருக்காருங்கிற மாதிரி ஹிஸ்டாரிக்கலா பார்த்திருப்பாங்க. நம்மளுமே பார்த்திருக்கோம். லுங்கி இங்கிட்ட அவுட் ஆனாரு இந்த சவுத் ஆப்பிரிக்கா இதுல. அந்த டாலான பவுலர்ஸ் இன்டு த பாடி போடுறது, ஸ்லோவர் ஒன் போடுறது, அந்த மாதிரி. அதனால அந்த சேஃபஸ்ட் பெட்டா எனக்கு தெரிஞ்சு டஃபிட்ட போயிட்டாங்க. புவி இஸ் டேலண்டட். அவர் வந்து எங்க கொடுத்தாலும் அவர் போட்டு அவர் 4 ஓவருக்கு 30 35ங்கிற மாதிரி போட்டுருவாரு டீசென்டா. பட் டஃபிங்கும் போது அந்த ஒரு எக்ஸ்ட்ரா குஷன். ஏன்னா வேர்ல்டு கப்லயும் பார்த்தோம் அடி வாங்கிட்டாரு. அப்ப வந்து பால் நல்லா ஸ்விங் ஆகும் போதே அவர்கிட்ட கொடுத்துருவோங்கிற ஒரு மைண்ட் செட்ல கொடுத்துருப்பாங்க எனக்கு தோணுது. நாட் அ பேட் மூவ். இப்போ வந்து எஸ்ஆர்ஹெச்சோட பவுலிங்க்கு போமா, நான் வந்து நிதிஷ்குமார் ரெட்டி பவர் பிளே ஓப்பனிங் பவுலர் அதுலயே நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். ரைட்டு, 300 அடிச்சாலுமே இந்த பவுலிங் வந்து கண்டிப்பா திருப்பி கொடுக்க தான் போறாங்க. இந்த பவுலிங்கை வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த அளவுக்கு மோசமா போட்டாங்க. டேவிட் பெயின் ஒருத்தர் கொண்டு வந்தாங்க. பிபிஎல்ல வந்து 10 ஸ்காட்சஸ் போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாக்கியராஜ் மாதிரி இந்த டார்லிங் 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 அப்படின்ட்டு அப்படியே ஓடி வந்து அப்படியே ஸ்லோவா போட்டாரு. 2 விக்கெட் விழுந்துருச்சு அவருக்கு. பட்டிதார் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளோல போயிட்டு இருக்கும் போது அடிக்க போய் அவுட் ஆயிட்டாரு. திச்சேஸ் சர்மா அதுவுமே வந்து ஒரு ஸ்லோவர் பால் போட்டு விக்கெட் எடுத்தாரு. பட் அந்த பேஸ்ல எல்லாம் போட்டாங்கன்னா ஐபிஎல் லெவல், அதுவும் பவர் பிளேல கொடுத்தாங்க அவருக்கு ஒரு ஓவர்னு நினைக்கிறேன். வச்சு உரிச்சிட்டாங்க. அவங்க பவுலிங்க மொத்தமாவே வச்சு உரிச்சிட்டாங்க. இன்னுமே இன்னைக்கு வந்து பெஸ்ட் பவுலர் வந்து உனட்கட் தான் நினைக்கிறேன். 3 overs 29. அவங்க பெஸ்ட் பவுலரே வந்து உனட்கட்டுங்கும் போது அவங்க பவுலிங் வந்து ரொம்ப சிரிக்குது எனக்கு தெரிஞ்சு. நோ தாட்ஸ். இல்ல நீ சொன்ன மாதிரி அந்த டேவிட் பைன் வந்து அங்க ஆஸ்திரேலியா பிபிஎல்ல நல்லா பண்ணிருக்காருன்னா எப்பயுமே எக்ஸ்பென்சிவா தான் இருப்பாரு. ஆனா விக்கெட் டேக்கர் காலம்ஸ்ல எப்பயுமே இருப்பாரு. எல்லா மேட்சும் ஒரு 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்துருவாரு. அதனாலதான் ட்ரை பண்ணிருக்காங்க. இருந்தாலும் ஐபிஎல் வந்து இவ்வளவு எக்ஸ்பென்சிவா இருந்தா மேட்ச் ஊத்திக்கதான் செய்யும். ஆப்வியஸா நம்ம ப்ரிவியூல டிஸ்கஸ் பண்ண மாதிரிதான் பவுலிங்ல ஒரு பெரிய ஓட தெரியுது. நிதிஷ்குமார் ரெட்டி எல்லாம் ஓப்பனிங் ஸ்பெல்லு அவனாவது கொடுப்பானா? அந்த ஸ்டாட் போடும் போதே தெரியுது. 14 மேட்ச்ல 2 விக்கெட்டுன்னு அவரு பவுலிங்கே வச்சு ட்ரையே பண்ணதில்ல. அவரை கொண்டு வந்து பவர் பிளேல விக்கெட் எடுத்து போடுன்னா எக்கனாமிக்கலா போடுறதே கஷ்டம். அதுவும் பேட்ஸ்மேனுக்கு எல்லாம் இப்ப இந்த மாதிரி ஒரு பவுலர் வராரு, 6th பவுலர் வராரு பவர் பிளேல ஃபர்ஸ்ட் ஓவர். அதுவும் பிலிப் சால்ட் விராட் கோலி நிக்கும் போது வந்து போட்டா சொல்லிருந்து அடிக்கணும். அடி போட்டு பறக்க விட்டாங்க. போக வேண்டியதான் எல்லாரும். ஃபுல்லாவே கேப் தான். நீங்க யார் அடி வாங்கல சொல்லுங்க? எல்லாரையும் தான் அடிச்சிட்டு இருந்தாங்க. அவர் சொன்ன மாதிரி உனக்கட்டே வந்து அந்த 30க்குள்ள கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னா அப்ப மத்தவங்க எப்படி போட்டிருக்காங்க பாருங்க. ரொம்பவே லைக் எப்படி ரொம்ப அவங்க எனக்கு தெரிஞ்சு ட்ரை பண்ணது மிஸ் ஆன மாதிரி இருந்தது ப்ரோ. ஓகே, ஒரு கட்டத்துக்கு மேல மேட்ச் முடிஞ்சிச்சுன்னு அந்த 10வது ஓவருக்கு மேலே அவங்க அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்ட மாதிரி தெரியல. ஒரு மாதிரி போயிட்டு இருந்தாங்க. அந்த ரிவ்யூ கூட 2 வாட்டி எடுத்திருந்தாங்க, வைடுக்கு எடுத்திருந்தாங்க. அதுவே வந்து எதுக்கு எடுத்தாங்கன்ற மாதிரி கிரிட்டிசைஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கமெண்ட்ரியில கலாச்சிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் ரிவ்யூ இல்ல, அதுக்கப்புறம் வைட் வந்தாலும் எடுக்க முடியாதுன்ட்டு நீங்க நிறைய பிளண்டர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா தெரிஞ்சு பேட்டிங் நல்லா பண்ணிட்டாரு. பட் பவுலிங் ஃபீல்டிங் அப்படி அடிச்சு இப்படி வாங்கி கீப்பிங்ல இப்படி விட்டுட்டு இருந்தேன். நானும் அதான் யோசிச்சுட்டு இருந்தேன், என்னடா அது ஈஸி ரொம்ப டிஃபிகல்ட்டாவும் வரல ப்ரோ. அந்த பால் கொஞ்சம் பேஸ் தான் மாறி மாறி போயிட்டு இருந்துச்சு. அவர் விட்டுட்டு ஜாலியா சிரிச்சிட்டு இருந்தாரு. ஏன்னு தெரியல எனக்கு. இன்னும் நீ ஃபுல்லாவே ஒரு வைப்ல தான் ஜாலியா தான் இருந்தாரு. ரொம்ப இது பண்ண மாதிரி தெரியல எனக்கு. 18 எக்ஸ்ட்ராஸ் இன்னைக்கு அவங்க போட்டது. மொத்தம் 18 எக்ஸ்ட்ராஸ். பவுலிங்கே இந்த நிலைமையில இருக்கு. இதுல 18 எக்ஸ்ட்ராஸ் வேற கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல பேட்டிங் லைனப் இருக்க டீம்லாம் பாரம்பரியமே பார்க்காம அடிப்பாங்க. அதான் வந்து இன்னைக்கும் நடந்தது. ரொம்ப ஈஸியா ரொம்ப கன்வின்சிங்காவே ஜெயிச்சிட்டாங்க என்ன பொறுத்த வரையும். கடைசியில அந்த 2 விக்கெட் போனாலுமே ஆர்சிபி இஸ் வெல் இன்டு த கேம். அப்பெல்லாம் வந்து ரன் பால் எல்லாம் தாண்டி எங்கேயோ வந்துட்டாங்க ஓரளவுக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த 2 விக்கெட் ஊந்துச்சு. தென் டிம் டேவிட் டெட் வாட் டிம் டேவிட் டஸ் பெட்டர்.
வந்து ஒரு 10 பாலுக்கு 16 ரன் அவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்துட்டு முடிச்சிட்டாரு. நம்ம ப்ரெடிக்ஷன் வீடியோல வந்து SRH சொல்லலன்னு அந்த SRHக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் போல நிறைய பேர் வந்து நம்மள்ட்ட கேட்டிருந்தாங்க, SRH விட்டுட்டீங்கன்னு சொல்லி. வெரி ஏர்லி இந்த டோர்னமெண்ட் தான், ரொம்பவும் அவங்கள மட்டம் தட்டக்கூடாது. ஆனா இந்த பவுலிங்கை அவங்க எப்படி ஒப்பேற்ற முடியும்னு சொல்லி SRH சப்போர்ட்டர்ஸே வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லட்டும். எனக்கு தெரியாததை நான் தெரிஞ்சுக்கிறேன். இல்ல ஆக்சுவலா பவுலிங் வந்து கண்டிப்பா வீக்கா தான் இருக்கு. பட் இந்த மேட்ச் வச்சு கண்டிப்பா ஜட்ஜ் பண்ணக்கூடாது. நான் ஃபர்ஸ்ட்லயே சொல்லிட்டேன், சின்னசாமி தான் சேசிங் 200 தான்றப்ப பேட்ஸ்மேனே ஃப்ரீ மைண்டோட தான் வருவாங்க. இதெல்லாம் கண்டிப்பா சேஸ் பண்ணிடலாம்னு தெரியுங்க. நீயே சொல்லிட்ட இனிஷியலா மூவ்மெண்ட் இருக்கும், சேசிங்லாம் ஈஸின்னு. டேய் இதெல்லாம் கண்டிப்பா அதுக்குன்னு 15 ஓவர்ல எல்லாம் சேஸ் பண்ற அளவுக்கு எல்லாம் இல்ல. 12 ஓவர்ல முடிய வேண்டியது, நீங்க வேற 12-13 ஓவர்ல முடிய வேண்டியது. அவனுக்கு விக்கெட் ஒண்ணு விட்டானுங்க, இல்லன்னா 14 ஓவர்ல மேட்ச் முடிச்சுட்டு இருக்கும். நீ சொல்லு, எந்த பிளேயர் எந்த பவுலரா இருந்தாலும் நல்ல இன்டர்நேஷனல் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பவுலர் மேபி டேக்கிள் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு ஃப்ளோல இருக்காரு தேவ்தூத் படிக்கு. எங்க போட்டாலும் அடிக்கிறாரு. ஒரு ஸ்பின்னர், அந்த ஸ்பின்னர்லாம் ஸ்வீப்லயே அடிச்சு 6 தூக்கி கீழே வெட்டிக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு ஃப்ளோல இருக்கும்போது இன்னுமே முன்னாடியே மேட்ச் முடிஞ்சிருக்கும் தான் நான் நினைச்சேன். இந்த டோட்டல்லாம் கண்டிப்பா நீ டிஃபெண்ட் பண்ணிக்க முடியும். நீ என்ன வேணா சொல்லு, டிபெண்ட் பண்ண முடியும்னு சொல்லல. அவங்க அது எப்படி சொல்றது, ட்ரபிள் பண்ணல. இவங்களை வந்து ஈஸியா ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங்கா ஆடிட்டு இருந்தாங்கல்ல, ட்ரபிள் பண்ணவே இல்ல. ட்ரபிள் பண்ணிருந்தா தானே இப்போ நீங்க அடிக்கிறது கொஞ்சம் இது பண்றது. அது ஒருத்தவங்க கூட இல்ல, அதான் சொல்ல வரேன். அவங்களால பண்ண முடியல, பண்றதுக்கு ஆள் இல்ல. மேபி நீங்க ஃபியூச்சர்ல பாப்பீங்க. இப்ப பாருங்க, எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் இருக்கணும். இப்போ பேட்ஸ்மேன் வரும்போது இது பெரிய டோட்டலு, இதை வந்து நம்ம சேஸ் பண்ணணும்ன்ற ஒரு எக்ஸ்ட்ரா. இப்போ ஒரு 250 இருக்குன்னு வச்சுக்கோங்க, 250 230 வச்சுக்கோங்க. வரும்போதே ஃபுல் அட்டாக்கிங் ஆப்ஷன்ல இப்படிலாம் போய் நிறைய விக்கெட் விழுவும் ப்ரோ. இது 200 எனக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு இதுதான் டோட்டல் சேஸ் பண்ணிடுவாங்க. நீங்க சொல்றது கரெக்ட் தான். இருந்தாலுமே எனக்கு என்ன தோணுச்சு, ஒரு 3 விக்கெட் வந்ததுன்னா சினாரியோ டிஃபரெண்ட் ஆயிட்டு இருக்கு பாருங்க ப்ரோ. சிஎஸ்கே அதுதான் சொல்றேன், விக்கெட் எடுக்க ஆள் இல்ல, அதனால மட்டும் தான் 200. ஏதாவது ஒரு பேட்ஸ்மேனை ட்ரபிள் பண்ற மாதிரி ஒரு பால் சிக்குன்னு எப்படியோ இல்ல வந்து ஒரு ஏதாவது ஒண்ணு எதுவுமே பண்ணல அவங்க பவுலர்ஸ். எதுவும் வித்தையும் இல்ல, ஒண்ணும் பண்ணல. முடியல ப்ரோ, அவங்களால பண்ணல இல்ல, அவங்களால பண்றதுக்கு ஆள் இல்ல. அதான் பிரச்சனை. அதுதான் சொல்றேன். இல்ல கமிங்ஸ் இருந்தாவது ஏதாவது வேரியேஷன். கமிங்ஸும் அடி வாங்குவாரு, இல்லன்னு நான் சொல்லவே கிடையாது, அடி வாங்குவாரு. பட் ஒரு எக்ஸலன்ட் டெலிவரி ஒண்ணு போட்டுருவாரு. சோ அதுல மாட்டுச்சுன்னா விக்கெட் விழுந்துரும். அந்த பால் போடுற ஆள் இங்க இல்ல, பவுலிங் ஃபெயிலியர்னு சொல்றான். கம்ப்ளீட் பவுலிங் ஃபெயிலியர். அதான் ப்ரோ, அவர் சொல்றதை இப்படி மாத்திக்கலாம். வேல் ப்ரோ சொன்னது கரெக்டா இப்படி மாத்திக்கலாம். 206 வந்து ரொம்ப கேவலமான டோட்டல். ஆனா அவங்க பவுலிங்க்கு இது ரொம்ப சீப்பான டோட்டல். அவங்க பவுலிங்ன்றதுனால இதே கொஞ்சம் பவுலிங் கொஞ்சம் ட்ரபிள் பண்ற மாதிரி இருந்ததுன்னா அதை கிட்ட எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஒரு 19வது ஓவரோ 18வது. நான் என்ன சொன்னேன்னா அததான் சொல்ல வரேன். நீங்க மும்பை பவுலிங் லைன் அப்ப கொடுங்க, அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியும், அட்லீஸ்ட் டஃப் கொடுக்க முடியும். இவங்களை வந்து பண்ணுன்னா டஃப் கொடுன்னா எங்க கொடுப்பாங்க? விசுவாசம் இல்லாம ஒரே ஒரு கீ மூமெண்ட், ஒரு மொமெண்ட் சொல்லுங்க. எதனால இப்ப நீங்க மேட்ச் வின் பண்ணீங்க? இப்ப தேவ்தூத் படிக்கல் இன்னிங்ஸா, இல்ல டஃபியோட பவர் பிளே பவுலிங்கா, ஏதாவது ஒரு விராட் கோலியோட பிரில்லியன்ஸா, பினிஷா, ஏதாவது ஒண்ணு, ரெண்டு எல்லாம் கிடையாது, ஒண்ணு. கை தூக்குனா பில்சால்ட். அங்க மேட்ச் நீங்க சொன்ன மாதிரி 220 போவதுக்கு ஒரே காரணம், 230 போவதுக்கு ஒரே காரணம் இந்த கேட்ச் தான் ப்ரோ. நான் வந்து ஜேக்கப் டஃபி தான் சொல்லுவேன். வந்து வேர்ல்டு கப்ல அந்த அளவுக்கு ஒரு அடி வாங்கிட்டு வந்தா ஒரு பவுலரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு தெரியும். அடிச்சவரே ஆப்பனர்ல நிக்கிறாரு, அபிஷேக் சர்மாவே அங்க நிக்கிறாருங்கும் போது அவருக்கு அவரோட பிளான்ல ஸ்டிக் ஆன் பண்ணி போட்டு ஏர்லியானா விக்கெட்டை தூக்குனதுனால கிவ் டு ஜேக்கப் டஃபி. அந்த மொமெண்ட் தான் அந்த மேட்ச் ஜெயிச்ச மொமெண்ட்னு எனக்கு தோணுது. ஓகே, ரெண்டு பேரோட மொமெண்ட்டும் அக்செப்டபிள், கரெக்டா ஆப்டா தான் இருக்கு. ஏன்னா அந்த கேட்ச் பிடிக்கலன்னா ஸ்கோர் எகிரி இருக்கும், இந்த விக்கெட் எடுக்கணும் ஸ்கோர் எகிரி இருக்கும். ஆர்சிபியோட ஃபீல்டிங் இன்னைக்கு டிம் டேவிட் பாருங்க, சால்ட் மட்டும் இல்ல, மொத்தமாவே ஃபீல்டிங் பாத்தீங்கன்னா எல்லாருமே எல்லா பக்கமும் பறந்து புடிச்சிட்டு இருந்தாங்க. எல்லாருமே படிக்கலா இருக்கட்டும், நிறைய ஃபீல்டர்ஸ் நிறைய சேஸ் பண்ணி அந்த ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட்டோட ஆடினாங்க. அந்த செகண்ட் ஹாஃப்ல அதை நம்ம பார்க்கவே இல்லை. தோக்குறது வேற, அது எப்படி தோக்குறோன்னு இருக்குல்ல, அது வந்து முடிஞ்சிச்சு மேட்ச் அப்படின்ற மாதிரி தோத்த மாதிரி இருந்தது செகண்ட் ஹாஃப்ல. இல்ல நான் ஒரே ஒரு பாயிண்ட் வேணா அக்ரி பண்ணிக்கிறேன். லாஸ்ட் 2 இயர்ஸ் என்னதான் பெரிய பிளேயர் இருந்தாலும் ஆர்சிபில, பட் கம்ப்ளீட் டீமா ஃபீல் ஆகுது. கொஞ்சம் கம்ப்ளீட் டீமா ஃபீல் ஆகுது. ஒரு நம்பி சொல்லலாம், இந்த டீம் பந்தயம் அடிக்கும்ன்ற மாதிரி ஒரு சில மேட்ச்ல ட்ரெஸ் பண்ணி சொல்லலாம். முன்னாடிலாம் வந்து இந்த 3 பேர் அடிச்சாதான் இருந்த மாதிரி இருந்ததுல. இப்போ அப்படி இல்லை, எல்லாரும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்றாங்க, ஒரு ஹோல் டீமா நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட் நாளைக்கு மேட்ச் கேகேஆர் vs எம்ஐ, ஒரு பயங்கரமான ஒரு மேட்ச் இருக்கும் ஈடன் கார்டன்ஸ்லாம். கண்டிப்பா இன்னைக்கு இருந்ததை ஒரு நல்ல ஷோ இருக்கும், நல்ல ஒரு த்ரில்லரா இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவங்களோட ப்ரிடிக்ஷனுக்கு வந்துடலாம். ரஹ்மான் டிவிலியர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நாளைக்கு யார் ஜெயிப்பான்னு நீ நினைக்கிறேன்? டவுட்டே இல்லை, எம்ஐ தான். எம்ஐ கிளியர்லி ஹேஸ் அப்பர் ஹேண்ட். என்னதான் 14 வருஷமா அவங்க ஓப்பனிங் மேட்ச் ஜெயிக்காத ஒரு டீமாக இருந்தாலும்
அந்த ஜிங்ஸை வந்து இந்த சீசன் வந்து பிரேக் பண்ணுவாங்க அப்படின்ட்டு எனக்கு தோணுது. கேகேஆர் என்னதான் ஸ்ட்ராங்கான பேட்டிங் லைனப்பா இருந்தாலும் அவங்கள்ட்ட அந்த பவுலிங் இல்லை. இப்போ எம்ஐ வந்து ஆல் பேசஸ் கவர்டா இருக்காங்க. ஸோ வந்து கண்டிப்பா எம்ஐ தான் நாளைக்கு அடிக்கிறாங்க கேகேஆர். நானும் அதேதான் ப்ரோ. எம்ஐல வந்து பி டீம்னு ஒன்று ஆரம்பிச்சு விளையாட விட்டு நாளைக்கு கேகேஆர் முடிச்சு விட்டுருவாங்கன்ற மாதிரி தான் கேகேஆரோட பவுலிங் இருக்கு. அந்த அளவுக்கு அவங்க யாரு நீங்க ஒரு பிளேயர்லாம் சொல்ல முடியாது. 11 பிளேயருமே அந்த டீம்ல நல்ல பிளேயர் தான். அதை வச்சுட்டு அது தோத்தாலும் நம்ம ஏதாவது பிரில்லியன்ஸ் பண்ணி வரணும் கேகேஆர். மற்றபடி சான்ஸே இல்லை, எம்ஐ தான். இப்ப நான் என்ன சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? நானும் ப்ரோ வேற வழி இல்லை, எம்ஐ தான் சொல்ற மாதிரி இருக்கு. எம்ஐ தான் ஜெயிக்கணும்னு எனக்கும் தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். 3 பேருமே எம்ஐ தான் சொல்லியிருக்கோம். ஓகே, இன்னையோட ப்ரெடிக்ஷன் பாயிண்ட்ஸ் வந்து ரஹ்மான் டிவிலியர்ஸ் 1, பிரவீன் ப்ரோ 1, வேலு வந்து முட்டை. ஸோ வந்து நாளைக்காவது ஒரு பாயிண்ட் வாங்குவோன்ட்டு வேலு எம்ஐ ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கான். ஸோ அப்படியே போவோம். நீங்களும் உங்களோட ப்ரெடிக்ஷன் பாயிண்ட்ஸ் என்னன்னு கமெண்ட்ல போடுங்க. அதே மாதிரி இந்த மேட்சோட கீ மொமெண்ட், எதனால ஆர்சிபி இந்த மேட்ச் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல போடுங்க. We come to one conclusion for this video. Defending champion starts with a bang. திருப்பி வந்து பதிவு பண்ணிக்கிறேன். So we'll see you in tomorrow's match review. Until then, bye from Rahman de Villiers, Well President Pravi.